ஐயனார் துணையில நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாரி, சோழன் வந்துட்டு அப்படிதான் டிவோர்ஸ் குடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால, ஒரு பக்கம் அப்படி வீட்ல இருக்கிற எல்லாருமே திட்டுறாங்க. முக்கியமா நடேசன் பயங்கரமா திட்டுறாரு. அதுக்கப்புறம் நடேசன் பார்த்தீங்கன்னா, நிலா கிட்ட கூட்டிட்டு போயிட்டு, அப்படிதான் வந்துட்டு சோழன் ரொம்பவே சோகமா இருக்கிறத சொல்லி, சின்ன வயசுலேருந்து அந்த பசங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்கம்மா. நான் வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன். ஆனா பெரியவன் தான் வளர்த்தான். ஸோ வீட்ல இருந்து பசங்க எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால அவங்க எல்லாருக்குமே வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு தான் நெனைக்கிறேன். ஆனா இன்னும் வந்துட்டு யாருக்குமே நடக்கல. அப்படி சோழன் கல்யாணம் பண்ணப்ப நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஆனா அப்படி அவனுக்கும் இப்படி வாழ்க்கை இருக்கிறத நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நடேசன் பேசுனத ஃபீல் பண்ணிட்டு, அப்படிதான் நிலா பார்த்தீங்கன்னா, சரி ஓகே சோழன் கூட சேர்ந்து வாழலாமா அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. ஆனா சோழன் பார்த்தீங்கன்னா, இவங்க இவ்வளவு நாள் இப்படி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வழிக்கு வரணும்னா, நம்ம கொஞ்சம் பில்டப் பண்ணா தான் வேலைக்கு நடக்கும் அப்படின்ற மாரிலாம் வந்துட்டு பண்றாரு. இந்த மாதிரியான ஒரு சீக்வென்ஸா அடுத்து வரக்கூடிய ஐயனார் துணையில கதைக்களமும் வர சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாரியும் ஆடியன்ஸ் மத்தியில எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. உண்மையிலேயே கதைக்களத்துல என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான ஸ்டோரி லைன் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றேங்க.